அன்பான ஜாய் எஃப்எம் நேயர்களே, உங்களை ஜாய் எஃப்எம் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாய் எஃப்எம் சார்பில் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு
அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. விண்மீனின் மொழியாய் மண்ணோரின் உறவாய் பிறந்தார் மறையின் மடியில் மனிதம் மீட்கவே வாழ்வதை கொண்டு வந்த வான் புகழ் பாலனை வாழ்த்திடுவோம் பாக்களிலே. ஏழையின் மீது
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆத்மநாதன் திருவடியே நமக்காதாரம் சிலுவை கொடியே. ஸ்தோத்திரம் புகழ் துதியே சங்கீர்த்தனம் பண்பதம் பாடியே. ஆத்மநாதன் திருவடியே நமக்காதாரம் சிலுவை கொடியே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தினம் தொழுதேத்து. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என்ன நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகின்றார். என்ன நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகின்றார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார்.
சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வறுமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும் சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களுடன். வறுமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும் விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தேவ
அண்டினோர்க்கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே 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 நமஸ்காரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாய் எஃப்எம் சார்பில் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தேன் தமிழில் பழைய ராகங்களில் பழம்பெரும் கீர்த்தனைகள் பாடப்பெற்றிருக்கின்றன. இந்த கீர்த்தனைகளை கேட்பதே ஒரு தனி அனுபவம். கேட்போமா? கேட்டு ரசிப்போமா? கேட்டு கர்த்தரை தொழுவோமா? வாருங்கள், தொழுவோம். அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க அமர்ந்திருப்பே நண்பர் சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க என் புகழ் மாலை அவர் கற்பனை. என் புகழ் மாலை அவர் கற்பனை. என்னை காக்கும் அரணுமதே. அமர்ந்திருப்பே நண்பர் சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க
வானவர் வாக்குகள் அமிர்தமாமே, வானின் மன்னா போலவே ஜீவன் தரும். வானவர் வாக்குகள் அமிர்தமாமே, வானின் மன்னா போலவே ஜீவன் தரும். பொன்னிலும் அதிவிலை ஏறியது, பொன்னிலும் அதிவிலை ஏறியது, நன்மை தரும் தினம் வாழ்விலது. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. பலவீனங்கள் தினம் தொடருகையில், பாலைவனம் போல் பாதை தோன்றுகையில், பலவீனங்கள் தினம் தொடருகையில், பாலைவனம் போல் பாதை தோன்றுகையில், வல்லவன் வாலங்காரம் என்னை தாங்கும், வல்லவன் வாலங்காரம் என்னை தாங்கும், மெல்ல அணைத்து அவர் சுமந்து செல்வார். அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனை பற்றி வேதம் பின்வருமாறு விவரிக்கிறது. தேவன் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், ஒருவராய் இருப்பவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். என்ன ஆச்சரியமான ஒரு விளக்கம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:15-16 என்ற வேத வசனங்கள் அவ்வாறு கூறுகின்றன. எனினும் 1 தீமோத்தேயு 3:16 என்ற வேத வசனம் இந்த காணக்கூடாத தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று கூறுகின்றது. எதற்கு அவர் வெளிப்பட்டாராம்? அப்போஸ்தலர் 17:27 என்ற வேத வசனம் இப்படி விளக்கம் தருகிறது. தேவனாகிய தம்மை மக்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இந்த பாடல் நமக்கு கூறுவதன்படி ஆதாம் ஏவாள் என்ற தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனும் முதல் பெண்ணும் பாவம் செய்து தங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த மகிமையை இழந்து போன பொழுது அதை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வழி செய்வதற்காகவே தேவாதி தேவன், காணக்கூடாத இறைவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தாராம். இந்த கருத்தினை விளக்கும் முகனாக ஒரு பாடலையும் கேட்டு இயேசுவின் நாமம்
வேதத்தில் சங்கீத புத்தகம் மிகவும் அருமையானது. தாவீது ராஜா தான் ராஜாவாக இருக்கும்போதும் தான் ஆட்டிடையனாக இருக்கும்போதும் கூட கர்த்தரோடு அவன் இணைந்து கர்த்தரோடு அவன் ஒருமித்து பாடிய பாடல்கள் தான் இந்த சங்கீதங்கள். இந்த சங்கீதங்களில் அவன் தேவனை நோக்கி பாடும் பாடல்கள், சங்கீதத்தின் மூலமாக ஏறெடுக்கும் துதிகள், ஜெபங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுக்கும் பதில்கள் இத்தனையும் அடங்கியுள்ளன. சங்கீதங்கள் மனதுக்கு மிகவும் ஆறுதலானவை. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை இந்த சங்கீதங்கள். 16ஆம் சங்கீதம். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். ரட்சண்ய கொம்பே சரணம், ஈகையின் வடிவே சரணம். ரட்சண்ய கொம்பே சரணம், ஈகையின் வடிவே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். உலகின் ஒளியே சரணம், ஊற்றுண்ட பரிமளமே சரணம். உலகின் ஒளியே சரணம், ஊற்றுண்ட பரிமளமே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம்.
சரணம் ஏகிடும் தயவே சரணம் எந்தைய இயேசுவே சரணம் ஏகிடும் தயவே சரணம் அநாதி தேவனே சரணம் ஆதி அந்தமே சரணம் ஐந்தாயமடைந்தவா சரணம் ஐந்தையும் வென்றவா சரணம் ஐந்தாயமடைந்தவா சரணம் ஐந்தையும் வென்றவா சரணம் அநாதி தேவனே சரணம் ஆதி அந்தமே சரணம் ஒன்றான மெய்ப்பொருளே சரணம் ஓங்கிய புயமே சரணம் ஒன்றான மெய்ப்பொருளே சரணம் ஓங்கிய புயமே சரணம் அநாதி தேவனே சரணம் ஆதி அந்தமே சரணம் ஔஷதமானவரே சரணம் இத்தனைத்தையும் படைத்தவா சரணம் ஔஷதமானவரே சரணம் இத்தனைத்தையும் படைத்தவா சரணம் அநாதி தேவனே சரணம் ஆதி அந்தமே சரணம் அநாதி தேவனே சரணம் ஆதி அந்தமே சரணம்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யாத்ராகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப திரும்ப என் மனதில் 2 வசன பகுதிகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. அவருடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டால் என்ன சொல்லுவேன் என்று மோசே ஆண்டவரிடம் கேட்டான். அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் மோசேயிடம் சொன்னான். மேலும் மத்தேயு 16:15 இயேசுவானவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று தமது சீஷரிடம் கேட்கிறார். நான் மறுபடியும் இந்த காரியங்களை அசை போடும் போது நினைத்தேன், அவர் நாமம் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாமே. மேலும் அவர் யார் என்று பார்வோன் கேட்கலாம். ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் என்று பதில் சொல்ல என்னால் முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியுமா? வேதம் அவரை எப்படிப்பட்டவர் என்று உரைக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்பப்பா, வேதம் அவரை எவ்வாறெல்லாம் சித்தரித்திருக்கிறது என்று படிக்க நினைக்க உள்ளம் பரவசத்தால் பொங்கியது. அவர் நம் சிருஷ்டிகர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரான திரியேக தேவனாக இருக்கிறார். சர்வ லோக சிருஷ்டிகர், கிருபையுள்ளவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தை அறிந்தவர், சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இரக்கமுள்ளவர், நல்லவர், வல்லவர், காப்பவர், ஆசீர்வதிப்பவர், தப்புவிப்பவர், அடைக்கலமானவர், அடுக்கிக் கொண்டே போகலாமே. விசேஷமாக யோபு, வெளிப்படுத்திய விசேஷம் ஆகிய புத்தகங்களை படித்திருக்கிறோமா? வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள் படித்திருக்கலாம். ஆனால் சாதாரண விசுவாசிகள் படிப்பதே இல்லை. அநேகம் பேர் படிப்பதில்லை. ஏனென்றால் யோபு ஒரே சோதனை, அழுகை, புலம்பல், கஷ்டம், நஷ்டம் என்று மூடி வைத்து விடுவோம். நானும் படிக்கத்தான் இல்லை. அதன் பக்கத்தில் இருக்கும் சங்கீத புத்தகம், ஆஹா, உள்ளத்துக்கு மிக ஆறுதல், என் ஆத்மாவை தேற்றும் புத்தகம் என்று அதிகமாக படிப்போம். அது போலத்தான் வெளிப்படுத்துதலும். முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் புரியாதென்று வாசிப்பதே இல்லை. ஆனால் யோபின் புத்தகத்தை ஒருமுறை படிக்க ஆரம்பித்தேன். ஆஹா, பல அரிய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை அறிந்து கொண்டேன். நம் தேவனை சிருஷ்டி கர்த்தராக கண்டேன். அவரது வல்லமையின் இடிமுழக்கங்களை அழிந்து கொள்ள எத்தனித்தேன். அது போலவேதான் வெளிப்படுத்துதலும். அதில் இயேசு கிறிஸ்துவை அவரது சர்வ மகிமையில் மகிமையின் ராஜாவாக கண்டேன். பரவசப்பட்டேன். கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக அவரை கண்டு கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இதை தொகுத்து வெளியிடு. நான் யார் என்று என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். என் பேர் பிரஸ்தாபம் என்ன, அதன் மகிமை என்ன, அதனால் வரும் ஆசீர்வாதம் என்ன என்று. அதன் விளைவுதான் இந்த தொகுப்பு. நான் தான் என்றவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் எவ்வாறு இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார், எவ்வாறான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொகுப்பு சித்தரிக்கிறது. அவரது நாமத்தில் அவரது பிரசன்னம் இருக்கிறது. அவரது நாமம் அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அவரது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கும் தியானிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை படிக்கின்ற போதே ஒரு பிரமிப்பு உங்களை ஆட்கொள்ளட்டும். நாம் வணங்கும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர், அவர் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவர் எவ்வளவு நல்லவர், எத்துணை வல்லவர் என்ற ஒரு பயபக்தி உங்களை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் பொங்கி பிரவாகிக்கட்டும். கேளுங்கள், ஒரு மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். கேளுங்கள், பக்தி பரவசம் உங்களை ஆட்கொள்ளும். கேளுங்கள், உள்ளம் துதியால் நிறையும். கேளுங்கள், ஆராதனையும் துதியும் பிரவாகித்து ஓடட்டும். கேளுங்கள், ஆசீர்வாதம் பொங்கி வழியட்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் எபிரேய மொழியிலே எவ்வாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சுருக்கமாக பார்ப்போமா? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையிலே ஏலோஹிம் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த பதம்
தமிழில் தேவன் என்றும் ஆங்கிலத்தில் காட் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் மைட்டி ஒன்ஸ், சுப்ரீம் காட்ஸ் எனப்படும். இது பழைய ஏற்பாட்டிலே சுமார் 2600 தடவை வருகிறது. அடுத்தபடியாக ஏல் என்ற பதம் ஆதியாகமம் 14:18 வருகிறது. இதற்கும் தேவன், காட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் மைட்டி, பவர் எனப்படும். இது 242 தடவை பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. மூன்றாவதாக ஏலோவா என்னும் பதம். ஏலோவா என்னும் எபிரேய பதம் தேவன், காட் என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது நெகேமியா 9:17 வருகிறது. இதற்கு அர்த்தமும் மைட்டி ஒன் என்பதாகும். இந்த ஏலோவாவின் பன்மைதான் ஏலோஹிம் என்பது. இது 56 தடவை வருகின்றது. அடுத்த பதம் ஏலா. ஏலா என்பது அரமேய மொழி, எபிரேய மொழி அல்ல, அரமேய மொழி. இதுவும் தேவன், காட் என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தானியேல் 2:18 காணப்படுகிறது. இது சுமார் 95 தடவை பழைய ஏற்பாட்டில் வருகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு எபிரேய பதம். இதுதான் எபிரேய பாஷையிலே யூதர்களுக்கு தேவனுடைய நாமம் என அழைக்கப்படுவது. இது ஆதியாகமம் 2:4 15:2 யாத்ராகமம் 6:3 காணப்படுகிறது. இந்த பதம்தான் யெகோவா. யெகோவா என்பது தேவனுடைய நாமம். இதை யெகோவா என்றும் யாவே என்றும் எபிரேய பாஷையிலே சொல்லுவார்கள். ஏனென்றால் இது உச்சரிக்க கூடாதபடியான ஒரு பரிசுத்தமான ஒரு நாமம். எனவே உயிரெழுத்து இல்லாமல் மெய்யெழுத்துக்களை மாத்திரம் கொண்டு அமைந்த ஒரு நாமம். YHWH அல்லது YHVH என்றே எழுதப்பட்டிருந்தது. இதை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இ, ஒரு ஓ, ஒரு ஆ சேர்த்து யெகோவா, ஜெகோவா என்று அழைத்தனர். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் தி எக்ஸிஸ்டிங் ஒன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் செல்ஃப் சஸ்டெய்னிங் காட், தம்மில் தாமே இருக்கிறவரும் தம்மைத்தானே தாங்குகிறமா இருக்கிற கர்த்தர். The proper name of the one true God. மெய்யான உண்மையான ஒரே தேவனுடைய நாமம். இட்டர்னல் காட், என்றென்றைக்கும் உள்ள கர்த்தர். ஜூயிஷ் நேஷனல் நேம் ஆஃப் காட், யூதருடைய தேசிய நாமம், தேவனுடைய தேசிய நாமம். இதுதான் யாவே, யெகோவா என்பது. இது வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே 6528 தடவை எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், 6528 தடவை பழைய ஏற்பாட்டிலே மறுபடியும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்று இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பதம் ஒரிஜினலாக மூல பாஷையிலே யெகோவா என்று எழுதப்பட்டிருந்தது. நாளடைவில் இது உச்சரிக்க கூட முடியாதபடிக்குள்ள பரிசுத்த நாமம் என்கிறபடியால் அதை உச்சரிக்க பயந்து அது மருவி போய் அதை கர்த்தர், லார்ட் என்றே மொழிபெயர்த்தார்கள். லார்ட் என்று எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, லார்ட் காட் என்று எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, கர்த்தர் என்று எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, தேவனாகிய கர்த்தர் என்று எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, இவையெல்லாம் மூல பாஷையிலே ஒரிஜினலாக யெகோவா என்று இருந்த பதம்தான். இதுதான் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமம் என்ன? அது யெகோவா.
மறுபடியுமாக யா, ஜா, JAHYAHYH, இதுவும் யெகோவா என்று மொழிக்கு பெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஜா, லார்ட். சங்கீதம் 68:4. இது யெகோவா என்ற பதத்துடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம், ஒரு சிறிய ஒரு பெயர். ஜா, the sacred name, பரிசுத்தமுள்ள நாமம். ஜா, the Lord, most vehement, மிகவும் பரிசுத்தமும் பயங்கரமான தேவன். 52 தடவை இது பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. அடுத்த ஒரு நாமம் என்னவென்றால் அதோன். அதோன், அதோனாய். இது ஆண்டவர் என்று தமிழிலும் லார்ட் என்று ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 3:11 பார்த்தோம் என்றால் லார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பதம் இந்த அதோன் என்பது. இதற்கு அர்த்தம் லார்ட், கர்த்தர், ரூலர், ஆளுகிறவர், சாவரின், மாஸ்டர், ஓனர் என்பதாகும். இது 330 தடவை வருகிறது. அடுத்த பதம் இதை ஒட்டி இருக்கிறது, அதோனாய், ஆண்டவர், லார்ட். ஆதியாகமம் 15:2. என்னுடைய ஆண்டவர், அதோனாய், the Lord, used as a proper name of God only. 432 தடவை பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. அடுத்த ஒரு நாமம் என்னவென்றால் ஹாயா, ஆஷர் ஹாயா. இது எபிரேய பாஷையை பாருங்கள். ஹாயா, ஆஷர் ஹாயா என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am, the great I am. யாத்ராகமம் 3:14 மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். டு எக்ஸிஸ்ட், இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரே ஒரு தடவை தான் வருகிறது. அடுத்ததாக ஹாயா, இருக்கிறேன், I am. ஹாயா, இருக்கிறேன், I am. யாத்ராகமம் 3:14 டு எக்ஸிஸ்ட் 19 தடவை இது பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. அடுத்து பார்த்தோம் என்றால் ஏல் எல்யோன், உன்னதமான தேவன் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மோஸ்ட் ஹை காட். ஆதியாகமம் 14:18 சுப்ரீம் மைட் எனப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் என ஜெகோவா டைட்டில்ஸ். எல்ரோய். எல்ரோய் என்றால் காண்கிற தேவன். The God who sees, the God of vision, காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13. அடுத்தது இன்னொரு வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் எல் ஷடாய். எல் ஷடாய், எல் ஷடாயி, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல் மைட்டி காட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:1 வருகிறது. அடுத்தது ஷடாயி, சர்வ வல்லவர், ஆல் மைட்டி. ஆதியாகமம் 49:25. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏல் என்றால் தேவன் என்று முதல்ல பார்த்தோம் அல்லவா? ஏல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஷடாய் என்றால் சர்வ வல்லவர். அடுத்து ஏல் ஓலாம், சதா காலமும் உள்ள தேவன். ஏல் ஓலாம், சதா காலமும் உள்ள தேவன், எவர்லாஸ்டிங் காட். ஆதியாகமம் 21:33. அது பெயரிலேயே இருக்கிறது அதன் அர்த்தம், என்றென்றைக்கும் இருக்கிறவர், எவர்லாஸ்டிங் காட், சதா காலமும் உள்ள தேவன். இந்த தேவன் சதா காலமும் உள்ள நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்ட